நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் ஒரே ஒரு சரணத்தை திரும்ப நம்ம பாட போறோம். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே நம்மள பெயர் சொல்லி அழைச்சார். ஆமென். அவருடைய தீர்மானம் இல்லாம இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. ஆண்டவர் நம்ம முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். கரங்களை தட்டி திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தேன். ஆமென். சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அழைத்தீரேன். ஆமென். அவர் பாடாம தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வாழ்க வாழ்கவே என்று நாம் வாழ்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Jesus. மகிமை அவர் ஒருவருக்கு தான், மாட்சிமை அவர் ஒருவருக்கு தான். நாம் எந்த சிந்தையோடு கூட நம்முடைய ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னன், வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னன், வாழ்க வாழ்கவே. மகிமை
இருந்து அழைத்தாரே. எத்தனை நல்லவரான மூன்றாம் நாள் மாலை வேளையில் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 2 தினங்கள் நம்மோடு கர்த்தர் இடைப்பட்டார். மாலையிலும் கர்த்தர் நம்மோடு பேசினார். தேவன் தாசர்களை கொண்டு பேசினார். சில நேரங்களில் பேசினார். சில நேரங்களில் சொன்னாரே வெளிப்பாடு சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சில பிள்ளைகளை குறித்து அபிஷேகித்திருக்கிறார். தேவன் 2 தினங்கள் மூன்றாம் நாளில் மாலை வேளையில் தேவன் பண்டிகை கடைசி நாளிலே செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மூன்று நாட்கள் இந்த நேரத்தில் இந்த வீணான நேரத்தில் பயனுள்ள நாட்களை கத்தவரை Hallelujah.
முதல் நாளில் தியானித்தோம். மாலையில் உபவாசத்தில் ஜெபித்த போது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஜெபிக்க தொடங்கினான். தேவன் அவனை சந்திக்க தூதரை அனுப்பின போது நீ உணர்வடையும்படி, நீ தெளிவடையும்படி, நீ தரிசனம் பார்க்கும்படி, உன்னை தொடும்படி நான் வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நிறைய பேரை தொட்டு இருக்கிறார். ஆமென். சிலர் உணர்வடைய வைத்திருக்கிறார், தொடுவடைய வைத்திருக்கிறார், தரிசனத்தை பார்க்க வைத்திருக்கிறார். உபவாசத்தின் மேலே அதுதான். உபவாசம் ஆண்டவர் சமூக உபவாசத்தில் ஜெபித்தார். தேவனுக்கு அந்த வார்த்தை சொல்லுங்கள். கடைசி சமயத்தில் ஸ்கிரீன்ல பாருங்க. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசை என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரை உழைக்கிறேன் ஐயா. ஒரு அபிஷேகம் மேல வரணும். ஆமென். இயேசுவே ஒரு விசை ஆவியானவரை நிரப்புங்க. கர்த்தர்
அவர்கள் வாழ்க்கையிலே ஆமை அதற்கு முக்கிய பங்கை வகிக்கிறவராக இருக்க வேண்டும். மற்ற திட்டமிடாத ஒரு வாழ்வுக்கு நான் அல்ல, என் வாழ்க்கையின் முழு திட்டங்கள் அவர் தரத்தில் இருக்கிறது. என்னை அவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். அவரே என்னை சிறப்பானவனாய் மாற்றப் போகிறார். தெரியவில்லை. ஆண்டவரே, எதிராக நிச்சயமற்றவனாய் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இடத்தில் சொன்னார். உன்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் இந்த இடத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். ஆமென். அதில் இந்த வாழ்க்கை படகை செலுத்துவதற்கு ஆண்டவரை அழைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அதுவே எதையும் செய்து விட முடியாது. நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நமக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய ஆண்டுகளுக்கு முடியவில்லை. ஒருவேளை ஆண்டவரை பிடிக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆண்டுகளுக்கு முடியவில்லை. அவர் நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறார். அருமையான தேவன். அவர்கள் அவருடைய கலந்த வாழ்க்கையில் வேண்டும். அவரை பார்த்து சொல்லாமல் ஹல்லேலூயா. ஆண்டவரே வாருமையா, என் படுபடி மாறுமையா, என் கபடி மாறுமையா. ஆண்டவர் அழைக்கிறார். இந்த கடைசி நாள் ஆண்டவரே வாழ்க்கையில வாருங்கள். ஆண்டவர் உன்னை நடத்தி செல்லும் ஆண்டவரே, இதை பார்க்கிற மேலான அபிஷேகத்தோடு ஆண்டவர் தீர்க்கமான வாழ்க்கையை இந்த வழி நடத்தி செல்லும்படியாய் ஒப்புக்கொள்வேன். சீசர்கள் எல்லாம் அக்கறைக்கு போக சொன்ன தேவன் அவர் அக்கறையற்றவராக இருக்கவில்லை. அவர்களை தேடி வந்தேன். நடு சமுத்திரத்தில் தன்னுடைய சீசனை சந்திக்க வந்தார். அவர்கள் ஆவேசப்பட்டு பயந்து நடுங்கினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் காத்து அதை அமைதிப்படுத்தினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அருமையான தேவனே, அவர் வந்தபோது அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேர் அழைக்கிறீங்க? ஆண்டவரே வாருமையா, எங்க வழி மாறுமையா, எங்க வழி மாறுமையா. கர்த்தர் வாழ்க்கையில் வரப்போகிறார். அவர்களே அவரோட வழியை செலுத்துகிறோம். இன்னைக்கு ஆராதனை கடந்து வந்திருக்கிறோம். நிலைக்கு தரிக்காத தேவன், மாணவர்களுக்கு புரட்சி அணிந்திருக்கிற தேவன், என்னை சோகமான தேவன், இந்த சபையின் ஆராதனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் மகனை கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தில் 1000 நிறங்களை அவருடைய வஸ்திரத்தின் தலைமையா உங்களை பார்த்து அவர்கள்
கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அவரே பேச்சு நடத்துவார். நல் மேய்ப்பராக வந்தார், என்னை தமையனாக்கி கொண்டார், என் நண்பராக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மேய்ப்பராக காத்தார், என்னை தமையனாக்கி கொண்டார், என் நண்பனாக வந்தார். தலைவனாக வேகங்கள் மீது வந்தார், பரவாயில்லாக வருவார். வேகங்கள் மீது வந்தார், பரவாயில்லாக வருவார். என்னை அழைத்து செல்வார், யாரை கொண்டு செல்வார். என்னை அழைத்து செல்வார், யாரை கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பராக காத்தார், என்னை தமையனாக்கி கொண்டார், என் நண்பராக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பராக காத்தார், என்னை தமையனாக்கி கொண்டார், என் நண்பராக வந்தார், என் தலைவனாக நின்றார். வேகங்கள் மீது வந்தார், பரவாயில்லாக வருவார். வேகங்கள் மீது வந்தார், பரவாயில்லாக வருவார். என்னை அழைத்து செல்வார், வாரி கொண்டு செல்வார். என்னை அழைத்து செல்வார், வாரி கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை தமையனாக்கி கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். வேகங்கள் மீது வந்தார், அவர் பரவாயில்லாக வருகிறாரே. என்னை அழைத்து செல்கிறாரே. என்னை சுட அவருடைய வரவாடினார். அவரோடு நித்திய காலத்தை வாழ்கிறேன். வரவாடாகி கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரே. ஹalleluya, ஹalleluya. ஒரு மேய்ப்பராக நடத்தினாரே, உன்னை தமையனாக்கி கொண்டார். ஹalleluya, ஹalleluya. ஒரு சகோதரனாக்கி கொண்டார், உன்னுடைய நண்பராக அவர் மாறிவிட்டார். ஹalleluya. சீசனை பார்த்து சொன்னார், ஆமென். தன்னுடைய நண்பன் எப்படி மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிடுவார்களோ அதே போல அவருடைய நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹalleluya. அவருடைய தலைவனாக அவர் மாறினார். ஆமென். அவர்தான் அவருடைய தலைவராக இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் வரலாறாக வரப்போகிறாரே. Yes Lord, yes Lord. எத்தனை பெரிய நம்பிக்கை, எத்தனை பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒரு நாள் கேட்கிறோம், உன் நம்பிக்கை ஒரு நாள் வீழ்த்தோம். உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உனக்காக பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர், உன் பாவங்களுக்காக சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு
அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன்.
கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறது போல எங்களுடைய குறைகளெல்லாம் நீங்க உணர்த்தி எங்களை சீர்தூக்கி பார்த்து செப்பனை அகற்றி சொல்வது போல எங்களை மீது ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் என்ற வசனத்தில் எங்களை ஆய்ந்து பார்க்கும்படி தகப்பனை யோபை போல பக்தனாகிய தாவீதை போல வழிகளில் உபகரணப்பட்டு என்று சொன்னார்கள். கடைகளை சீர்தூக்கி பாருங்கள் என்று சொன்னார்கள். வேதனைக்குள்ளாக வழிமுறை எங்களுக்கு பார்த்து நித்திய வழியில் நடந்து என்று சொன்னார்கள். எங்கள் வழிகளெல்லாம் சரிப்படுத்திக் கொள்வோம். எங்களை உணர்வுகளை நடப்பினை எங்களோடு பேசுங்கள். நீங்கள் விட்டு வந்த தேசம் போல இருக்காது. தேசம் இது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தை தோற்கும் முடிவு மாட்டாங்க. கர்த்தருடைய கண்கள் அதனை நோக்கமாக அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆண்டுகளை நம்ம கொண்டு செல்ல போகிறோம். கடந்தவர்களை நினைத்து கலக்க வேண்டாம். கர்த்தர் புதியவர்களை வாழ்க்கையை செய்ய போகிறார். அதற்கு கர்த்தருடைய புதியதாக்கி இருக்கிறார். தீர்மானத்தை செய்கிறார். விட்டுவிடும்படி அதை அர்ப்பணிப்பதை கர்த்தரோடு ஏற்படுகிறார். விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆவியானவர் 3 தினங்களாய் உன்னை அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அபிஷேகம் தொடர்ந்து நடக்க போகிறோம். வரவினால் கைகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இஸ்ரவேல் குறித்து வாக்கு சொன்னார். இஸ்ரவேல் ஒரு நாள் அது பூத்து காய்ந்து கனித்தல் காலம் வரும் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆவிக்குரிய சிறைவிடாதாகி நம்மை ஆண்டவர் பூத்து காய்த்து கனித்தருபடியாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம் உடன்படாமல் கனி நிறைந்த வாழ்வுக்கு கர்த்தர் நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 2021 கர்த்தர் அதிகமான கனி நிறைந்த ஆண்டுகளுக்கு நேராக கொண்டு செல்ல போகிறார். வார்த்தையில வல்லமை வெளிப்படும், நடக்கையில மாற்றம் தெரியும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நாட்கள் அது இருக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களுக்கு தான் உன்னை உருவாக்கி இருக்கிறார். அவர் நடந்தது போல நாம் நடக்க போகிறோம். உண்மையிலே இந்த உலகம் இயேசுவை பார்க்க முடியாத நடக்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். உன்னுடைய பார்வையை மாற்றி இருக்கிறார். உன் செவிகளை விட்டிருக்கிறார். நாவை விட்டிருக்கிறார். என கருமையான தேவனுக்கு அவர் சகலத்தை புதிதாக்க உள்ளவா. புதிய வருஷத்துல பிரதமர்கள் அப்படி நடத்த போகிறார். பிசினஸ்ல உங்களுடைய வேலையில நீங்க கைட்டு செய்ய இடங்களில தாய்மார்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நாம பெருமூச்சு விட்ட அந்த நாட்கள் அல்ல, பலன்களை சுதந்திரித்துக் கொள்கிற நாட்களாக ஆண்டவருடைய வாழ்நாளை மாற்ற போகிறார். அநேக நாட்கள் உங்களுடைய ஜப வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள போகிற வாலிப பிள்ளைகள் தேவ தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள். போதும் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது, போதும் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தது. உலகத்தை பணியாமல், சூழ்நிலையை பணியாமல், மனிதர்களை பணியாமல் கர்த்தரை மட்டும் பணிந்து அவருக்குள் வாழ்கிறோம். நாம் திடன்கொண்டு காரியங்களை செய்ய போகிறோம். அவர்களுக்குள்ள அழைக்க போகிறோம். திடன்கொண்டு சிலவர்களை எழுதி கட்ட போகிறோம். ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக வாழ போகிறோம். கர்த்தர் அப்படி நம்மை பயன்படுத்த போகிறார். நாம் நமக்காக வாழ்ந்த நாட்கள் அல்ல, பிறருக்காக ஏங்குகிற நாட்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் மேல வந்து ஹalleluya. கர்த்தரை குறித்த வார்த்தைகளை
புகழ் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமா, ஜெபிக்க ஒரு பேர் வரீங்கன்னா நீங்க சீஷரா மாறணும், வெளியிருக்கும் விசுவாசியா உள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இடம் எப்படி இருக்கணும்? விஸ்தாரமா அப்படி முன்னாடி போயிட்டு மேல அப்படியே எழுமணும். தோத்து கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகுது. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன பாஸ்டர் அதிகாலையில் 2012 இருந்து அதிகாலையில சபையில ஜெபம் பண்ணுவோம். 60 பேர் வந்தாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சி இப்போ 25 பேர் தான் வராங்க அதிகாலையில. பாஸ்டர் நாங்க அதிகாலை ஜெபி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். ஜெபி இனி வர நாட்டில் ஜெபிக்கிற சபை தான் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். நான் ஜெபத்துல இந்த இடத்துக்கு வருவதற்காக தேவ சமூகத்துல ஐயா சொன்ன உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு வசனத்தை இருதயத்தில் போட்டார். முதலாவது இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற வாலிபர்கள் வந்திருக்கீங்க. ஆமென். அதனால கடைசி நாட்கள் வாலிபர் தான் வல்ல நேரத்தை பயன்படுத்த போகிறார். ஆமென். அதுதான் எழுப்புதலுக்கு அடையாளம். இந்த சபை உயரப் போகிறது. வாலிபர்கள் கூடியிருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆனால் இது ரொம்ப எச்சரிக்கையாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம். நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நல்லா படிக்கிற பசங்க படிக்காத பசங்க தெரியும் சொல்லுவாங்க, ஏய் படிச்சு என்னடா கண்டது பாட ஜாலி எவ்வளோ காரியம் இருக்கு, ஒரு புதுசு மாதிரி அது மாதிரி ஜெபிக்கிறது உங்களை பார்த்து ஜெபம் இல்லாத விசுவாசம் இல்லாதவர்கள் அப்படியே பொத்துவார்கள். எப்படி தெரியுமா? புதுசு மாதிரி ஜெபம் போறேனே அவ்வளவு நல்ல காரியம்லாம் இருக்கு தெரியுமா உலகத்துல அப்படின்னு சொல்லி அப்படியே இழுக்க பார்ப்பார். வஞ்சிக்கப்படாத விதைகளுடைய இயேசுவின் நாமத்தினால சபையில் இருக்கிற பிள்ளைகள் இதோ தேவன் ஒரு தரிசனத்தோடு இவர்களை இணைத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சர்ப்பம் வஞ்சித்து விடாதபடி இந்த ஜெப வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாய் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நாட்களிலே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததை போல வஞ்சித்து விடுமோ என்று பவுல் பயந்திருக்கிறார். பார்ப்பதான் அந்த கடைசி நாட்கள்ல இந்த 5 வயசு பையன் 5 வயசு பாலி அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? ஆனா ரொம்ப அருவருப்பான காரியங்கள் விழுந்து போகிறார்கள். சத்துருவானவன் 12 வயசு பையன் போய் 11 வயசு பெண்ணை கெடுக்கிறான். குழந்தை உண்டாகிற அளவிற்கு பாலிய இச்சை அருவருப்பு. ஆனால் நீங்கள் இந்த நாட்களிலே தேவனை பிடித்திருப்பதினால் அந்த சர்ப்பம் வஞ்சிக்க பார்க்கும். அதனால் சபையில் அதிக வாய்ப்பு நான் சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த சர்ப்பம் வஞ்சித்து விடுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். ஏன்னா வரும் நாட்கள்ல வாலிபர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சத்துருக்கும் நுழையாதபடி ரத்தத்தை நாங்கள் செழிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த நாச மோசங்கள் தீய சக்திகள் மாச காட்சிகள் வஞ்சிக்கிற ஆவிகள் சர்வம் தொடாதபடிக்கு வேலி அடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்ததாக யோபு 3ஆம் அதிகாரம் 9 - 12 வரை. இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். புறஜாதியை கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வரக்கடவர்கள்.
உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் பட்டய கருக்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். ஈட்டிகளாக அடியுங்கள். பலவீனனும் பலவீனனும் தன்னை பலவான் என்று தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்வானாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். மண்வெட்டிகளை என்ன செய்யணுமா? பட்டயங்களா? மண்வெட்டி எதுக்கு பயன்படும்? வயலில் பயன்படுத்தி நெல், சோளம், கரும்பு இது பயன்படுத்தி மண்வெட்டி பயன்படும். அந்த மண்வெட்டி எதுக்கு பயன்படும் தெரியுமா? பட்டயங்களா பயன்படும். அறிவாளர்கள் எதுக்கு பயன்படும்? அறுவடை செய்வதற்கு, நெல், கரும்பு அறுவடை செய்வதற்கு பயன்படும். ஆனால் உங்கள் அறுவாளில் ஏதாவது மாறணுமா? ஈட்டியா மாறும். அதாவது ஜெபிக்கிறது, யுத்தம் பண்றது வெறும் பாஸ்டர் முன்னாடி ஊழியர்கள் தான் இதுவரை இருந்தது. ஆனால் மற்றவர்கள் மண்வெட்டியும் அருவாளுக்காக வைத்திருப்பார்கள். மண்வெட்டி எதற்கு தெரியுமா? வயல் வேலை செய்து தன்னுடைய தேவைகளுக்காக. விசுவாசிகள் இதுவரை தன்னுடைய தேவைகளுக்காக தான் வந்த ஒரு கூட்டம், தன்னுடைய ஆசீர்வாதம் வந்த கூட்டம். ஆனால் வரப்போற நாட்களிலே மண்வெட்டியெல்லாம் பட்டயங்களாய் மாற வேண்டும். மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாற வேண்டும். அறிவாள்கள் ஈட்டிகளாய் மாற வேண்டும். நன்றி செலுத்துவோம். யுத்தம் செய்யணும், தேசத்தை சுதந்திரிக்கணும். புறஜாதி மக்கள் நாம் ஒரு காலத்தில் தேவன் அறியாதபடி இருந்தோம். அவர் நம் கண்களை திறந்தார். அதே ஆண்டவர் நம்மை கொண்டு அனைவருடைய கண்களை திறக்க போகிறார். நம் மண்வெட்டிகளா இருந்தால் திறக்க முடியாது, அறிவாளா இருந்தால் திறக்க முடியாது. பட்டயங்களாக, ஈட்டிகளாக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னாரு, இப்ப சபையில இருக்கிறவங்க சீஷரா மாறணும், வெளியில இருக்கவங்க விசுவாசியா மாறணும். ஆமென். இருக்கிற இடம் விஸ்தாரமாகணும். எழுப்புதல் தேசத்திலே வரப்போகிறது. நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு பதிலை பார்க்க போகிறோம். இப்பொழுது மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாற வேண்டும், அறிவாள்கள் ஈட்டிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும், யுத்த வீரர்களாய் மாற வேண்டும். வாலிபர்கள் யுத்த வீரர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு போடப்பட்டிருக்க எது பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? தைரியமா கேட்டு. ஆமென். அபிஷேகம் முதல்ல மொழிக்கும். அபிஷேகம் பாஸ்டர் முதல்ல வரும்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 90ல நான் ரட்சிக்கப்படவே இல்லை. 90 வந்து நான் 90 ரட்சிக்கப்பட்டேன். 90ல வந்து இங்க இருக்கிற இடத்துல பாஸ்டர் என்ன பண்ணிருப்பீங்க? இந்த இடத்துல சுத்தி ஜெபம் பண்ணிருப்பீங்க இல்ல? இதெல்லாம் சுத்தி ஜெபம். அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள், விக்கிரமாவிகள், சர்வத்து ஆவிகள், சூனியங்கள், மந்திர ஆவிகள் எல்லாம் விலகி போனோம்னா ஜனங்கள் இருதயம் தேவன் அறிவுரையை திருப்பினார். ஆமென். அல்லேலூயா. ஐயா வந்து இந்த ஊழியத்தை செய்யறதுனால ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டதுல இப்ப நீங்க வாலிபர்கள், நீங்க இந்த பட்டணத்தை சுத்தம். ஆமென். அல்லேலூயா. ஒரு தெருவுல போய் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு அந்நிய பாஷையில போகும்பொழுது அங்க இருக்கிற வீடுகள் இருக்கிற மந்திர சூனியங்கள், வசீகரங்கள், அசுத்த கிரியைகள் விலகி போயிடும். ஆமென். ஐயா சுத்தி வரும்போது சபையை ஸ்தாபித்தார்ல, நீங்க சுத்தி ஆத்துக்கு உள்ள வருவாங்க. நன்றி சொல்லுங்க. அதான் பட்டயங்கள் எல்லாம் என்ன ஆகணும்? மண்வெட்டியில் என்ன செய்யணும்? பட்டயமா மாறணும். அறிவால என்ன செய்யணும்? ஈட்டியா மாறணும். அல்லேலூயா. ஆமென். ஆனா மாம்ச கண்களுக்கு எப்படி ரவுடிகள் ஓடுறது போல ஆவிக்குரிய கண்களுக்கு நாம் போகணும்னு அசுத்தாக ஓடிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த கிராமத்துக்கு சிங்கப்பெருமாள் வரும்பொழுதுல தங்கத்து வீடுகள் கொடுக்க மாட்டேன். ரயில்வே வேலை செய்யறா கூட கிறிஸ்தவனாவே அவங்களுக்கு பிடிக்காது. அது வெளிநாட்டு மதம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க வந்து கவர்மெண்ட் வேலை செய்யறதுனால ஒரு வீடு வாடகை கொடுத்தாங்க. அந்த வீடு என்ன வாடகை தெரியுமா? ஒரு வாலிபன் தற்கொலை பண்ணிடுச்சு. அந்த வீட்டுக்கு யாரும் வரல. நான் சொன்னேன் நாங்க வரோம். அல்லேலூயா. அங்க இருந்து ஜெபம் பண்ணி ஒரு சின்ன வீட்டுல இருந்துட்டு ஊழியம் செய்யணும் பாருங்க. அதான் புறக்காவல் நிலையம். ஆமென். அல்லேலூயா. அங்க இருந்து ஜெபம் பண்ண 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 ஆண்டவர் போலீஸ் ஸ்டேஷனே உண்டாயிட்டார். முதல் புறக்காவல் நிலையம். அங்கிருந்து நம்ம வர ஆவியெல்லாம் கட்டி கட்டி ஜெபிச்ச உடனே அதுவே திரும்ப டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இப்போ 4 கிரவுண்ட்ல ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்.
இப்ப இதான் ஹெட் குவார்டர்ஸ். இங்க இருந்து இருக்கிற கிராமத்துக்கு எல்லா ஆவிகளும் ரவுடிகளை பிடிக்கிற வேலை தோற்றம். ஆமென். இதான் சபை ஸ்தாபிக்கப்படுதல். இனி வர நாட்களில் சபை அதுதான் செய்ய வேண்டும். நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, யுத்தம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. டெய்லி மிலிட்டரியில பிரேயர் எடுப்பாங்க. பிரேயர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பிரேயர் பண்ணிட்டு எதுக்கு தெரியுமா? எப்போது வந்தாலும் யுத்தம் வரும். ஏன்னா ஆயத்தமா இருக்கணும். அவங்களுக்கு காலையில பிரேயர் முடிஞ்ச உடனே டிஃபன் கிடைக்கும், மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும், சாயந்தரம் பிரேயர் தூங்கிடுவாங்க. எதுக்காக? சண்டை வந்தா தானே. ஆனா நமக்கு ஏன் டெய்லி பிரேயர்லாம் நடத்திட்டோம்? எதுக்கு? இந்த ஆவிகளை மேற்கொள்வது. ஆமென். ஊர்ல எல்லை ஆவிகள், அசுத்த ஆவிகள், செத்த கிரியைகள், பாரம்பரிய கட்டுகள், ஜாதி பேய்கள், ஆமென், பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தி வர நாட்களிலே நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் தேவன் சபையிலே சேர்த்திருக்கிறார். ஹalleluya. வெறும் சபையிலே வந்து ஜெபம் பண்ணிட்டு பிரேயர் எடுத்துட்டு போறது இல்ல, யுத்தம் பண்றது தான் சொன்னார். யுத்தத்துக்கு வாள்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். யுத்தத்துக்கு கர்த்தரை ஜனத்தை ஆயத்தப்படுத்து. ஆமென். மண்வெட்டிகளும் பட்டயங்களாய் மாறட்டும். இன்னும் தலை நீட்டிருக்க, லேண்ட் இருக்கல, கல்யாணம் ஆகல, அது சரியில்லை, இது சரியில்லை, வருமானம் இல்லை, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. மிலிட்டரியில வேலை செய்யறவன் சாப்பாடு கவலைப்பட மாட்டான். மிலிட்டரியில வேலை செய்யறவன் துணிக்கு கவலைப்பட மாட்டான். மிலிட்டரிக்கு வேலை செய்யறவன் நல்ல அவனுக்கு சம்பளம். மிலிட்டரியில வேலை செய்தா அவன் 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சு வந்தான்னா அவன் இருக்கிற எல்லாம் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க. வந்துட்டானா அப்புறம் கவர்மெண்ட்ல ஒரு வேலை. நீ யாருக்கு வேலை செய்யணும்னா ஹெவன்லி கவர்மெண்ட் வேலை செய்யற. ஆமென். ஹalleluya. சாதாரண அரசாங்க வேலை செய்தாலே யுத்தத்துல மிலிட்டரியில சண்டையே கிடையாது. அதுக்கு வேலை செய்தாவே இவ்வளவு கிடைக்குதுன்னா நமக்கு நிறைய சண்டை போடுறோம். ஆமென். எத்தனை ஆவிகள், இத்தனை வானமண்டல பொருளாதார ஆவிகள். உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மிலிட்டரியில வேலை செய்யணும், ஹைட், வெயிட், செஸ்ட், காலு இதெல்லாம் சரியா இருந்தாதான் மிலிட்டரியில சேர்ப்பான். ஆனா இதை யுத்தத்துக்கு பரிசுத்தம் தேவை. ஆமென். நீதி தேவை, உண்மை தேவை, நல்ல சிந்தனை தேவை, வைராக்கியம் தேவை. ஆமென். நான் எனக்கு ஏன் தெரியுமா வைராக்கியம் வந்தது? எங்க அப்பா, நான் ஒரு நாத்திகனா இருந்த ரயில்வே வேலை நாத்திகனா இருந்தேன். எங்க அப்பா சூனியத்துல எங்க அப்பாவுடைய சொத்தை அபகரிக்கு சொந்த ஜனமே சூரியன் அந்த சொத்தை அபகரிக்கு. ஆனா எங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது. அவர் ஒரு ஊழியக்காரர் எங்க அம்மா கூப்பிட்டு வரும்போது அந்த பேரை சொல்லி இவங்க யாருன்னு கேட்டா இருப்பாங்க. நான் நாத்திகன். ஆனா எங்களுடைய அப்பாவுடைய அக்கா பேரை அவர் சொல்றாரு. அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? திருநெல்வேலியில் இருக்காங்க. 600 கிலோமீட்டர் இருக்காங்க. இங்க வந்து ஊழியக்காரருக்கு அவங்க யாருன்னே தெரியாது. யாரும் அந்த லட்சுமி எனக்கு தெரியும். அந்த நாத்திகை கொள்ளினா என்ன இவருக்கு எப்படி நம்ம அப்பாவுடைய சிஸ்டர் தெரியும். அவங்களுக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யல. அதனாலதான் அவங்க பார்த்து இந்த மாதிரி நடந்தது. நீங்க இன்னும் தெய்வத்தை ஏற்றுக்கலாம், தொடர்ந்து பாதிப்பு வரும். நான் பயன்படுறேன் பேரை சொல்லி இது சொல்லி பயன்படுறேன். உடனே இதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். விடுதலை என்று சொன்னார்கள். காரியத்தை சுருக்குகிறேன். உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில மாற்றம் வந்தது. எங்க வீட்டுல 7 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். ஆனா ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து தெரியுங்களா? நம்ம குடும்ப ஆசீர்வாதத்தை, தகப்பனை, சொத்தை ஏமாத்தின அந்த அசுத்த வல்லமைகள். ஆமென். ஹalleluya. நான் பேச தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சினிமா பார்த்துருக்கீங்க முன்னாடி, இப்போல. அப்போ அந்த படத்துல பார்க்கும்போது வில்ல என்ன பண்ணியிருப்பான், அவங்களுடைய சொத்தை, அவங்க குடும்பத்தை ஏமாத்தி எல்லாம் அபகரிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு கதாநாயகன் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பிளாஷ்பேக் காட்ட வந்துருங்க. அந்த முகத்தில் அப்படி ரெட் லைட் அடிப்பான். எங்களோட சொத்தை ஏமாத்தினாலும் இவன் தான் நடா, அவன் விடப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் வந்து அவன் செத்துருவான். உடனே சுகம் முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இதுவரை நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷம் திருட சாத்தானை எதிர்க்கிற சூனிய மந்திர வல்லமைகள், அசுத்த ஆவிகள் விரோதமாய் எழும்பி எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த பொல்லாத ஆவி விரோதமாய் நாங்கள் யுத்தம் செய்கிறோம்.
ஆவிக்குரிய யுத்தம். உண்மையில எதிர விட்டு விலகி வந்தீங்களோ அதை எதிர்த்து நிற்கணும் முதல். அல்லேலூயா, ஆமென். சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. ஆனா வளர வளர நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுத்த, இந்த பூமியை கெடுத்து கொண்டிருக்கிற, இந்த பட்டணத்தை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் எழுதி யுத்தம் செய்வதுக்கு தான் தேவனுடைய ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னார், இருக்கும்போது நான் நிறைய செய்தி எடுத்துட்டு வந்தேன், ஆனா எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு அதை நான் சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எதுக்கு வருது ஒரு செய்தி, இது ஒரு செய்தி, 3 செய்தி இருக்கு. ஆண்டவர் இந்த செய்தி எல்லாம் வைகிட்டார். ஆமென். அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் சொல்லிட்டு போறோம். முதல் தலைமைக்கு கீழ்ப்படிதான் அவர் தாமே பாடுபட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவே பாடுபட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ஆண்டவர் பேசுறா, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாம பேசுறேன். ஆண்டவருடைய வார்த்தை வரும் வரை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதனால டைம் ரொம்ப கரெக்டா கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதனால எனக்கு இந்த சூரியன் மந்திரம், இந்த பிசாசு எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கும். நான் நம்பவே மாட்டேன். எப்ப தெரியுமா நம்பிக்கை வந்தது? எங்க வாழ்க்கையில அந்த வியாதி, அந்த வறுமை, அந்த உபத்திரம், அந்த நெருக்கம் வரும் பொழுது, ஓ இது எந்த அளவுக்கு குடும்பங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. இந்த உணர்வை வந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் எதிர்த்து நிற்கிற ஆவிகள், மந்திர ஆவிகள், சூரியத்தின் ஆவிகள், சாதி பிசாசுகள், பாரம்பரிய கட்டுகள், செத்த கிரியைகள், இவர்கள் விரோதமாய் ஜெபிக்க ஆரம்பித்த சபைகளில் இதே ஜெபம் தான் எங்களுக்கு தரிசன ஜெபம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரங்களுக்கு விரோதமாக, ஏனென்றால் தேசத்திலே 125 லட்சம் பாகால் பலிபீடங்கள், 128 கோடி மக்கள், ஆனால் விக்கிரங்கள் 200 கோடி. தேசத்தை தீட்டுப்படுத்துகிற அருவருப்பான காரியங்கள். எதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும்? பாகால் பலிபீடங்கள், தூமாஸ் ஆவிகள். ஹல்லேலூயா. இதுதான் தேசத்தை தீட்டுப்படுத்துது. இந்த தேசத்துக்கு வளமான நீர் வளங்கள், நில வளங்கள், கனிமங்கள், ஆசீர்வாதமா நம் தேசம் இருக்குது. ஆமென். ஆனால் ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் இல்லை? பாருங்க, நம்ம தேசத்துல விவசாயிகள், அவர்கள் நம்ம தேசத்துல அக்ரிகல்ச்சர், நம்முடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர் தான் நம்முடைய பொருளாதாரம். ஆனா இன்னைக்கு விவசாயிகள் எத்தனை பேர், 3500 பேர் வருஷத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது தேசத்தின் சாபம். ஏன்னா கல்லையும் மண்ணையும் சூரியனும் கையினால் உருவாக்கப்பட்ட சிலைகளையும் பொம்மைகளையும் படங்களையும் வணங்குறதுனால தேசம் சாபத்தில் இருக்குது. யார் இதுக்கு யுத்தம் பண்ணணும்? யார் பண்ணணும்? நாம தான் பண்ணணும். அதுக்காக ரட்சித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எது நமக்கு விரோதமாய் எழுகிறதோ அந்த ஆவிகள் விரோதமாய் சபையை எழுப்ப வேண்டும். சபை யுத்தம் செய்வதுதான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு நாட்கள் வரும். ஆமென். பயிற்சிக்கப்பட வேண்டும். அந்த வைராக்கியம் வரணுங்க. அந்த குடும்பத்தை அழிச்ச, எத்தனை ஜனத்தை அழிச்ச, இனி விக்கிரங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். கைகளை உயர்த்தி நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த பட்டணத்துக்கு விரோதமாய் வானொலி கிரீசர் எல்லை, அசுத்த ஆவிகள், செத்த கிரியைகள், எல்லை ஆவிகள், தூதா கபாலா தூஷந்தரா துகராவதே இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களை கெடுத்துக் கொண்டு அழித்துக் கொண்டிருக்கு. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய், நீதிக்கு விரோதமாய், உண்மைக்கு விரோதமாய், ஒழுக்கத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பாலாத ஒரு சர்ப்பத்தினால் செத்த ஆவி, மந்திர ஆவி, ஜனங்கள் கையிலே இயேசுவின் கர்த்தர் செய்யப்படுக. நன்றி சொல்லு. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு யுத்தம் நடக்கும். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள். ஆமென். அந்த யுத்தத்தை தெரியுமா? இப்போ உங்க கண்ணுக்கு ஆவிக்குரிய கண்ணுக்கு தெரியும், மாம்ச கண்களுக்கு அது தெரியாது. உங்க அடிமைப்படுத்தின விலகு ஆவிகள் விலை அவருடைய காத்த நிழல் விலகினது. அவங்க இதுவரை காத்த நிழல் என்ன
பிசாசு கேட்கணும், காலம் வருகிறதுக்கு முன்பாகவே எங்களை துரத்துறீங்களா அப்படின்னு. இப்ப காலம் வந்து விட்டது, அவைகளுக்கு குடித்த காலம் முடிந்து விட்டது. நாம தான் என்ன செய்யணும்? ஒருத்தர் ஒரு பருவ இடத்துல வீடு கட்டியிருக்கான். அது நம்ம இடம் தெரிஞ்சு போச்சு. எப்ப அது எங்க இடம், உடனே போவேண்ணா 20 வருஷமா அதுதான் சார், என்ன போய் தருத்துறீங்க அப்படின்னா. அப்படிதான் சார், ஆவியில தருத்து 30 வருஷமா இருக்கிறேன். 30 வருஷம் பட்டாவை கொடுக்க முடியும்? அது ஓடு அப்படின்னு. அதான் பிசாசுகள் துரத்துங்கள். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவரே ஆண்டவரே பிசாசு திறத்து, உனக்கு தான் திறத்த அதிகாரம் கொடுத்திருக்கிற சபை, ஏன் கட்டிட்டு இருக்கிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துங்கள். யார் தரத்துவான்? எங்க பேரன் தரத்துவான். நான் சொல்ற ஆவியெல்லாம் வச்சு ஏமே அல்லேலூயா. ஒவ்வொரு ஆவியும் தரத்துவான், ஒவ்வொரு ஆவியில தரத்துமா. அதை நீங்க பார்க்கறாங்க தோத்துறோம். அல்லேலூயா. நீங்க பாஸ்டர் ஜெபம் பண்றதை பார்க்கணும். அவங்க ஜெபிக்கிறாங்கன்னா நாம சேர்ந்து யுத்தம் தரிசனத்துல இணைந்து கொள்ளணும். ஆமென். அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இணைந்து யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். இந்த பட்டணம் சுத்திகரிக்கப்படும். இஸ்லாமியர்கள் என் மத்தியில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வைராக்கியம் வந்துச்சு. அந்த ஃபோன்ல என்ன தெரியுமா கூப்பிட்டு கேட்டார், நான் விழுப்புரத்துக்கு தாம்பரம் வரைக்கும் ஜமாத் லீடர், நீ இஸ்லாமிய சகோதரர்கள் கூப்பிட்டு 4 பேர் ஞாபகம் கொடுத்து அவங்க என் கொண்டு சொல்றார், அவங்க சொந்தக்காரர். அதனால தயவு செய்து நீ மலேசியா போயிருக்க, சிங்கப்பூர் போயிருக்க, நான் மலேசியா போய் சிங்கப்பூர் போறேன், 2 ஊர்ல போய்ப்பா. சபைக்கு முன்னாடி இங்க இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை போட்டுட்டாங்க, நீ அது மாதிரி போடு அப்படின்னா. நான் தைரியமா சொன்னேன். அப்புறம் தான் வேலை செஞ்சேன். சார், இது சகல ஜாதிக்கும் ஜெபம். பேசுற ஆர்டிஸ்ட், ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு கேன்சர் வந்து நீங்க எல்லா டாக்டரையும் போய் பார்த்து முடியாத முன்னே சபைக்கு போனா சுகமான சொன்னா நீங்க சபைக்கு வந்து வச்சீங்க, உங்களை நிக்க வச்சா எப்படி இருக்கும்? நல்லாதான் பேசுற, எனக்கு அப்படின்னா கேன்சர் வராது. இல்ல சார், ஒருவேளை வந்தா டாக்டர் சுகம் முடிக்க முடியாம இயேசுக்கு போனா சுகம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தேன், நீங்க வந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க வரக்கூடாது சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? எத்தனை இஸ்லாமியர்கள் அப்படி வந்துதான் சார் சுகமா இருக்காங்க. நீங்க வேணா ஞாயிற்றுக்கிழமை வந்து கேளுங்க, அவங்க ஏதாவது மதம் மாத்திருக்கோமா ஜாதி மதம் கேட்டு பாருங்க, அவங்க வாக்காளர் விடுதலை கொடுத்தோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்கு என்ன தெரியுமா? வைராக்கியம் வரணும், கிறிஸ்துவுக்குள் வைராக்கியம் வரணும். அதான் அந்த கடைசி நாள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த சபை மண்வெட்டிகளை பட்டயங்களாக, அறிவாளியை ஈட்டிகளாய் மாற்ற. இன்னும் தலையை நீட்டிட்டு எங்களுக்கு இன்னும் லேண்ட் இருக்குது, கல்யாணம் ஆகல, தலைவலி போல, வயிற்று வலி போல, இதெல்லாம் சாதாரண விஷயங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா தேவனுடைய சாதாரண விஷயத்துக்காக அழைக்கல, இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களை புறப்படுகிறேன் அழைத்திருக்கிறார். அந்த வைராக்கியம் வறுமையானா இவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஆமென். கேட்கிறவர்கள் கற்போடு முடிவு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கற்போடு ஒளிந்து இயேசுவின் நாமத்தினால என்ன திட்டத்தோடு இடத்துல அழைத்தீரோ சபைக்குள்ள ஒரு அக்னியை போடுவாங்க, அது பற்றி எரியட்டும். ஒரு வைராக்கியம் உண்டாகும், ஒரு வைராக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் வாலிபர்கள் கை தூக்க உங்களுக்கே டவுட், வாலிபர்கள் கை தூக்க பேசு. இது வரைக்கும் நான் பைபிள் படிச்சு முடிச்சிட்டேன்றவங்க கை தூக்க, பைபிள் படிச்சு முடிச்சிட்டேன்றவங்க ப்ளீஸ். 1. அடுத்தது வாலிபர் கை தூக்குங்க, பைபிள் படிச்சு முடிச்சிட்டேன்றவங்க கை தூக்க. இதுவரை இந்த பைபிள் ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சிட்டேன்றவங்க கை தூக்க. வாலிபர்கள் ஒரே நீங்க மாத்திரம் பைபிள்
யுத்தத்துக்கு பட்டயம் வேணும். ஆமென். பட்டயம் யுத்தம் பண்ண எப்படி? அல்லேலூயா. அப்போ யுத்த வீரர். ஆமென். அல்லேலூயா. பட்டயத்தை நீ வாய் முதல்ல செய்யுங்க. பைபிள் முழுசா முடிச்சிருங்க. ஆமென். பைபிள் முடிச்சிருங்க. மாஸ்டர் நான் புதிய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறேன். வாலிபர்கள் தயவு செய்து பெரியவர்கள் புதிய ஏற்பாடு ஃபுல்லா படிச்ச பைபிள். அல்லேலூயா. இந்த பட்டயம் முடி வேதத்தை படித்தாதான் நமக்கு வைராக்கியம். ஆமென். வேதத்தை படிச்சது என்ன வரும்? எவ்வளவு காரியங்கள் இருக்கா? ஆமென். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். ஆசிச்சி நான் கண்டிப்பா டைம் முடிச்சிருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைம். நல்லா பேசிட்டே இருப்பேன். அப்படியே போயிட்டு ஆண்டவர் ஸ்டாப் என் ஆத்மாவே. ஏன்னா நானும் டைம் சரியா கீப் பண்ணணும், நீங்களும் டைம் சரியா. சபை எத்தனை மணிக்கு? சபை ஆராதனை எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு வரீங்க? 6 மணிக்கு வந்தா கை. ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? வேலைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? ஸ்கூலுக்கும் வேலைக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நன்றி சொல்லுங்க. அப்படி பண்ணும் பொழுதுதான் தேவன் மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தைக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமம் செய்வேன். 2 நாளாகமம் 7:13 அதுல இந்த வசனம் வருது. இதுல பாருங்க, ஒரு புறஜாதி மக்கள் என்ன திடீர்னு கேட்டாங்க, மாஸ்டர் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, வரப்போதெல்லாம் பைபிள்ல சொல்லி கொள்ளை நோய் பத்தி சொல்லியிருக்கு, வெட்டுக்கிளி பத்தி சொல்லியிருக்கா. இதை பாருங்க சொல்லியிருக்கு, கடைசி நாட்களிலே வெட்டுக்கிளிகள் கொள்ளை நோய்கள் வரும். கொரோனா வரும் போல. ஆமென். கொள்ளை நோய் வரும். அப்படியே எல்லாம் வாங்கி முத்தம் கொடுத்து, சார் எனக்கு கொடுங்க சார், நான் படிக்கணும். இந்து சம்பவம். ஆனா நம்ம கிறிஸ்தவன்னு பைபிள் வழி தலைமாட்டு வச்சு நமக்கு அவங்களுடைய எத்தனை மடங்கு வைராக்கியம் வேணும். இதை மட்டும் நான் சொன்னேன் அவர்கிட்ட. கொள்ளை நோய் போட்டிருக்கு, வெட்டுக்கிளி போட்டிருக்கு. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியம், 2000 வருஷத்துல வேதத்தை எழுதிருக்கு அப்படின்னு பார்த்த உடனே அப்படி சார் எனக்கு கொடுங்க, நான் எடுத்துக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், படிச்சு முடிச்சிருந்தேன் சார். அப்போ நீங்க இந்த வேதத்தை வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணுவான்? உங்கள் கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஜென்ம பாவங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், பொறாமைகள், போட்டிகள், எரிச்சல்கள், வன்கங்கள், தூஷணம், கெட்ட வார்த்தைகள், இச்சையான எண்ணங்களை கழுவுவது வேத வசனம். ஆமென். வசனத்தை நீங்கள் வாசிக்க 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 இருதயம் சுத்தமாகும், சிந்தை சுத்தமாகும், பேச்சு மாறும், நடக்கை மாறும். அதனால்தான் நான் என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன் போட்டோஸ்ல ஒரு அம்மா, தம்பி வாங்க, ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. எனக்கு பயங்கரமான ப்ராப்ளம், அவங்களுக்கு தெரியும். யாரு? கடன் பிரச்சனை. வாழலாமா சாகலாமா, வட்டிக்கு வாங்கிட்டு சாகலாமான்னு நினைச்சிருக்கிற நேரம் இந்த அம்மா கூப்பிட்டுச்சு. சரி என்னதான் நடக்குதுன்னு போனா தேவராஜன் பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சினிமாக்காரன், இவனுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்டுட்டு உள்ள போறேன். ஆனா அவர் பேசுறாரு, எனக்கு நீட்டு பேசுறாரு. நீ கடன் பிரச்சனை, உன் மனைவிக்கு இதற்கு இல்லையா, உன் மகளுக்கு இல்லையா,
எப்படி இருக்கு? யாரை எழுதி கொடுத்துருப்பாங்களா? இப்படி பேசுறாரு. உடனே வேதத்தை வசனத்தை எடுத்து சொல்றேன். இந்த வசனம் கேட்க கேட்க எனக்கு ஒரே ஆசையாச்சு. இந்த வசனம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு உடனே நான் வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா? அந்த அம்மாவுக்கு நான் 30 ரூபா தான் வச்சிருந்தேன். அன்னைக்கு எனக்கு இந்த டானிக் போடுறதுன்னு தெரியாது. நான் அப்பதானே சார் அங்கே போயிருக்கிறேன். 30 ரூபா வச்சிருந்தேன். அந்த சிஸ்டர் 10 ரூபா என்ன அந்த பைபிள் 40 ரூபா போய் 40 ரூபா 10 ரூபா வாங்கி 40 ரூபா வாங்கி வீட்டில் போய் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க பரிசுத்தம்னா எப்படி இருக்கணும், தெய்வம்னா என்ன, அவருடைய தகுதி என்ன, அவர் எப்படி இருப்பார், அவர் இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு அது மேல ஒரு ஆசை வந்தது பாருங்க. ஒரே மாசத்துல படிச்சு முடிச்சிட்டேன். ஆமென். அந்த உடனே என் வாழ்க்கை இந்த வசனம் மாத்திச்சா, அந்த உடனே என்ன ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ஆலயத்துக்கு போனேன். அபிஷேகம் பெற்றோம். ஊழிய சேர்த்து அப்பாண்ட என்ன சொன்னாரு, இந்த பைபிள் படிச்சு தானே நீ மாறின, அதனால முதல்ல என்ன செய்ய, நீ பைபிள் கொடுனா கொண்டு ஆண்டு ப்ராமிஸ் பண்ண ஒரு 10,000 பைபிள் வாங்கி தராங்க. இதுவரைக்கும் 3000 பைபிள் கொடுத்துட்டேன். அதுதான் நான் இன்னும் வச்சிருக்கேன், 100 பைபிள் வச்சிருக்கேன். அப்புறம் முடிஞ்ச பிறகு சபையில் என்ன பண்ணேன், ஒவ்வொரு மாசம் ஒரு 5000 ரூபாய் எடுப்பேன், பைபிள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுவேன். வாலி பசங்க மெயினாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க வாழ்க்கை சுத்தமாகும். ஆமென். வாலிபன் என்னால் சுத்தமாக்குமா? உங்களுக்கு கெட்ட கனவு, கெட்ட சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள் வச்சு இந்த பைபிள் 4 அதிகாரம் வாசிக்கும். ஆமென். நீ வாசிக்க வாசிக்க உங்க இருதயம், உங்க சிந்தனை, உங்க பேச்சு, உங்க நடக்க மாறும். ஆமென். பப்பாளி பழம் இருக்கு, காயா சாப்பிட்டா நல்லா இருக்குமா, பழமா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? காயா சாப்பிட்டா என்ன ஆகும்? வாயெல்லாம் புண்ணாயிடும். ஆனா பப்பாளி பழம் எதுக்கு? சாப்பிடணும். அதே மாதிரி வாழ்க்கை ருசிக்கதான். ஆனா ருசி வர்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டீங்கன்னா வாயெல்லாம் புண்ணாயிடும். வாழ்க்கைக்கு உனக்கு நல்ல சந்தோஷம், சமாத்தை தேவன் கொடுப்பார். ஏற்ற வேலையை கொடுப்பார். அதுவரை காத்திருக்க வைப்பது, பரிசுத்தமாய் வாழ வைப்பது தான் வேதம். ஹல்லேலூயா. அந்த வேதத்தை நீ வாசிக்க வாசிக்க யோசேப்பை போல பரிசுத்தம், தெய்வ பயத்தோடு வாழ இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் முதலாவது அந்த அடிப்படையை நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்காவது இந்த சத்தியத்தை நான் வாசிக்க போறேன். ஆமென். யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி லா தெரிஞ்சிருக்கணும். ரயில்வேல வேலை செய்யும்போது, அதாவது அந்த சர்வீஸ் லா, எஸ்ஆர் தெரியும். அதாவது எப்படி வண்டி ஓடுது, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சாதான் ரயில்வே செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அந்த ட்ரைனிங் பாஸ் பண்ணாதான் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்டே கொடுப்பாங்க. ஏன்னா ஹவு டு ரன் தி ட்ரெயின், எப்படி வண்டி ஓடுது, எப்படி ஸ்டேஷன் ரன் ஆகுது, சிக்னல் எப்படி, இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டியில ஜாயின். அதே மாதிரி நம்ம தேவனுக்கு யுத்தம் பண்ண வேண்டும். இந்த லா படிச்சிருக்கணும், வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இல்லைன்னா ஏமாத்திடுவோம் பிசாசு. ஆமென். நீங்க துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் ஏன் வருதுன்னா, நிறைய பேர் பைபிளை படிக்கிறது. படிச்சீங்கன்னு வச்சுங்க, இந்த துருபதேசங்கள் ஒன்லி டீச்சர்ஸ், யெகோவா விட்னஸ், இந்த பிரனாம், இந்த ஆவிலாம் உள்ளே நுழையாது. ஆனா அறிவுனா தான் நுழைஞ்சு. ஏன்னா யாரும் திருப்பி தரிசனமா தலையை நீட்டி எனக்கு ஏதாவது சொல்லுங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நீ கேட்கறது மாதிரி உன் இருதயமா சொன்னா நல்லது. ஆனா எனக்கு திருப்பி தரிசனமே சொல்ல தெரியாது. ஆண்டவரே பேசுவார். நன்றி சார். ஆமென். அல்லேலூயா. திருப்பி தரிசனம் இதுல இருக்கு. இது பேரு திருப்பி தரிசன புத்தகம். ஆமென். அல்லேலூயா. அதனால இங்க இருக்கிற வாலிபர்களை தேவன் வீரர்களாய் பயன்படுத்த விரும்புகிறார். நன்றி சொல்லுவோம். அதற்கு அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைன்னா எத்தனை பேர் பிடிக்கும்? எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போக ரொம்ப ஆசையா இருக்கு? நான் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா பரவ வேலை வந்துச்சு. கவர்மெண்ட் வேலை எத்தனை பேர் பிடிக்கும்? கவர்மெண்ட் பிடிக்காதா? போய் சொல்லுங்க. தைரியமாக்கு இப்படி தூக்கினா பாதிதான், அப்படி தூக்கினா ஆடுவே வரும். ஆமென். பாருங்க, ஏன் கவர்மெண்ட் வேலை விரும்புறோம்னா, அங்க போனா வேலை இருந்தாலும் சம்பளம் கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், லீவ் கிடைக்கும். இந்த சட்டையெல்லாம் புரிய மாட்டான். போனோமா கையெழுத்து போட்டோமா வந்தோமா, டீச்சர் பண்ற யார் டீச்சர் கோச்சு
ஆனா ஏன் விரும்புறாங்கன்னா அது ரொம்ப. ஆனா இந்த கவர்மெண்ட் வேலை இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா பரலோக வேலை, ஹெவன்லி ஜாப், பரலோகத்தின் வேலை, அதனுடைய மிகுதி, வேலைக்காரர்களோ கொஞ்சம். அந்த வேலை செய்யணும்னா இது முடிச்சு 66 புத்தகத்தை முடிச்சிருக்கணும். ஆமென். இதை முடிச்சிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் காத்து கொண்டு இருக்கு. ஆமென். MA BA அது இது எத்தனையோ புத்தகத்தை படிச்சிருக்கு, 66 புத்தகத்தை படிச்சிருக்கு. ஆமென். உனக்கு வேதத்தின் ஆவிக்குரிய கண்கள் தெரிவிக்கப்படும். உலகத்தின் மேல நாட்டம் வராது. உலகத்தை குறித்த காரியங்கள் உனக்கு விலகும். ஆவிக்குரிய கண். 70 வருஷம் வாழ்றது முக்கியமா, நித்தியமா வாழ்றது முக்கியமா? இப்ப ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறாங்க. நேற்று ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் பேசுறேன். அபிசுவாசமான சந்ததி ஆண்டு சொல்றாரு, விபச்சார சந்ததியே. தமிழ் மெட்ராஸ் லாங்குவேஜ் கொஞ்சம் போட்டு பாருங்க. எப்படி கடுமையா பேசுறாரு. நம்ம யாரு? விசுவாசம். பாவம் செஞ்சு நீ பாவம் செய்யாதுன்னு சொல்றோம். விசுவாசம் இல்லாதவங்க பார்த்து விபச்சாரத்தின் சந்ததியே. ரொம்ப டீசெண்டா இருக்கு. மெட்ராஸ் லாங்குவேஜ்ல சொன்னீங்கன்னு வச்சுங்க, அதர பாஸ்டர் எல்லாம் கூடாதீங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. இல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அளவு தேவன் கோபப்படுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நடிசு விசுவாசத்தின் தகவல். ஆமென். நம்ம யாரும் விசுவாசி உலகத்தார் அல்ல. ஆமென். ஆண்டவர் விசுவாசம் வரணும்னா, யூதர்கள் விசுவாசம் இல்லைன்னா கலகம் பண்ணினார்கள் இருக்கும் பைபிள். ஆமென். இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய பேர் சபைக்கு போவாங்க. அவர் போயிருப்பாரு காலையில ஜெபம். அவருக்கு தான் தூக்கம் வரல போலதானே காலையில ஜெபம். நமக்கு இந்த காலையில என்ன சுகமா இருக்குமா காலையில தூங்குறது அதுவும் வராது. வரப்படி என்ன செய்யணும்? நீ நான் போற, நீ எல்லாம் போறிய அப்படின்னு சொல்லி அப்படி பாவம் போட்டிடும். அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு விசுவாசம் கிடையாது. ஒன்னே விசுவாசத்துக்கு நம்ம இழுப்போம். ஆனா நம்ம விசுவாச சந்ததி கரங்களை தட்டுவோம். வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்க வாசிக்க நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், வைராக்கியம் வரும், விசுவாசம் வளரும். ஆமென். அல்லேலூயா. அது வேற எந்த மாதிரி 10 நாள் உபவாசம் 40 நாள் உபவாசம் போட்டாலும் விசுவாசம் வராது. பைபிள் புத்தக விசுவாசம். ஏன்னா விசுவாசம் எதுனால? கேள்வினால வரும். கேள்வி வசனத்தினால வரும். ஆமென். வசனம் வாசிக்கும். இதுல இப்படி போட்டிருக்கு, இதுல இப்படி போட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு செய்த ஆண்டவர் 2-4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வாலிப திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. கொரோனால இருந்தாங்க. அதுக்கு பிரெயின்ல அட்டாக் ஆகி கைகால் விழுந்துச்சு. யூரின் டியூப், மூச்சுல டியூப். அந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ண வர முடியுமா? அந்த ரூம் அந்த ஏரியாவுக்கு போனா அந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு இது போட்டு எச்சரிக்கை அப்படின்னு போட்டு உள்ள வரக்கூடாது. ஆனா அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் போனோம். நானே வரேன். எண்ணெயை குடிச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு என் கூட போலீஸ் பிரதர் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அந்த சிஸ்டர் ஏஞ்சி வந்துட்டாங்க. சார் விசுவாசம் கர்த்தர் அதை செய்வார். மரித்த சரளத்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவரால் முடியும். இந்த நம்பிக்கை ஒரு பைபிள் படிச்சார். ஆமென். வேதத்தை ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு வெளியேறப்பட்ட வேதத்தை குறித்த உணர்வை ஊற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க பட்டேட்டு இது என்னது? இது ஆவியின் பட்டை. ஆமென். இந்த பட்டயத்தை நீ எடுத்து படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானா கர்த்தர் அழைப்பு கொடுப்பாரானா அடுத்த தடவை நான் வந்து நிச்சயமா ஒரு 100 பைபிள் எடுத்துட்டு வரேன். நிறைய பைபிள் இங்க வாங்கணும்.
அல்லேலூயா. நீங்க வாங்கி மற்றவங்க படிச்சுட்டே இருந்தாங்க, நீங்க கொடுங்க. அல்லேலூயா. ஒரு பயமாக்க வரணுங்க, இனி கடைசி நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்டயமாக்கப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென். நான் ஈட்டிகளாய் மாற வேண்டும். நான் அதற்கு ஆதாரமாய் வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். எல்லாரும் படிக்காதவங்க கை தூக்குங்க. எனக்காக வேண்டாம். நீங்க யுத்தம் பண்றதுக்கு உலகப்புறமான ஒரு வேலைக்கு இதை படிக்கணும், அதை படிக்கணும், அந்த ட்ரைனிங் எடுக்கணும். அதாவது இது பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரியில் வேலை செய்யணும், போலீஸ் வேலை செய்யணும்னு சொல்லுவோம். நீ நல்லா ரன்னிங் ரேஸ் ஓடணும், ஜஸ்ட் இப்படி இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும். அந்த ட்ரைனிங்காக அவன் தன் ஆயத்தப்படுத்துவான். அவன் அல்லேலூயா. உலகப்புறமான வேலைக்கு இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த யுத்தத்தை நான் மாறுறதுக்கு, நீ பட்டயத்தை எடுப்பதற்கு இதை நீ முடித்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக நான் யுத்தம் செய்ய மண்வெட்டியா இருந்த நான் பட்டயமா மாறணும், அறிவாளா இருந்த நான் ஈட்டியா மாறணும். என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன் வேதத்தை வாசிக்க. அப்படி சொல்ற மாத்திரம் வாய்ப்பு கேட்டு அவன் தைரியமா கேட்க எனக்கு ஆண்டவரை பார்க்கிறார். ஆனா உன்னை கேட்பார், மகளே கை உயர்த்தினிய படிக்கிறியான்னு கேட்பார். எழுந்து நில்லுங்க ப்ளீஸ், தயவுசெய்து ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், அதுக்காக எழுந்து ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களாம் வீரர்களா மாறணும். சப்மிட் பண்ணுங்க. ஆண்டவரே வேற என்ன கேட்போம்? நீங்க இப்போ கவர்மெண்ட் வேலை கேட்டீங்க, பரலோக வேலை தரேன்றார். அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா வேதத்தை வாசிக்கணும். எழுந்திருந்த அத்தனை பேர்களும் தேவனுடைய விசேஷத்தை ஞானம் தலைமை கைவிச்சு இயேசுவின் நாமத்தினால் பட்டயங்கள், மண்வெட்டிகள் பட்டயம் என்ற சபையை மாற வேண்டும். அறிவாளர்கள் ஈட்டிகளாய் மாற வேண்டும். அதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத தீய வல்லமைகள் தூதா கபாலா தரா தூடாரா ரபூரபா ஆண்டவரே, நடந்து போகும்போது பிசாசுகள் அலற வேண்டும். திருப்பில் நடக்கும் போது அசுத்த ஆவிகள் ஐயோ எரிந்தது கத்தணும். அபிஷேக வல்லமை இறங்கணையா, அக்கினியை போடுங்க ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மேல் அக்கினியை போடுங்க. இதுவரை வேதத்தை வாசிக்க முடியாதபடி தடை பண்ணின பொல்லாத தடை கற்கள் விலகட்டும், விலகட்டும். தூதாலாலா தூராலா காரண மாஷேக்கு ரேகேலேலே விமானஸ் கல்வாரின் ரத்தத்தை சபையை நாங்கள் தெளிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். தன்னிடத்தில் ஆவிகள் ஆசையில்லாதபடி அதை குறித்து வெறுப்பை உண்டு எல்லாம் மாம்சத்தின் கண்கள் செதுகள் விடுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ரிலீஸ் the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே உட்கார்ந்துருங்க. பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது எனக்கு ஆவியார் உலகத்துல என்ன விஷயம்னா, சுகம் பெறுகிற முன்னே வாரணும்னா ஓடி வந்து நிற்போம். நிற்போமா? ஐயோ மொத்த கூட்டம் நல்லா நிறைய இடம் போயிருக்கேன், வாலிக்கில் ஒர்க் பண்ணிருக்கேன். மொத்த விசுவாசி முன்னாடி வந்து நிற்போம். அப்போ நான் பாஸ்டர்கிட்ட சொல்லான்னு அதுக்குள்ள பாஸ்டர் முடிச்சிட்டாங்க. இந்த வருஷத்துல 2021 பைபிள் நான் படிச்சு முடிக்க போறேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவங்களுக்காக ஒரு ஆர்டர். நீங்க தீர்மானம் எடுங்க, நீங்க வாசிச்சு முடிப்பீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு முறை பைபிள் வாசிக்கல கையை தூக்கணும்னா எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க. பயங்கரமா பேசணும். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் இந்த ஆண்டுல வருகின்ற வருஷத்துல வேதத்தை நான் படிச்சு முடிக்க போறேன், அதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். கையை மட்டும் உயர்த்துங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து இருந்தாலும் பலமுறை வாசித்து திரும்ப நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்துங்க. கர்த்தருடைய கரங்களை பார்க்கிறார். நாம திரும்ப பாஸ்டர் நான் உங்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, கையை உயர்த்தின ஒவ்வொருவருக்கும் நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. வேதத்தை மறந்தவன் மறப்பன்னு சொன்னீங்களா? வேதத்தை மறந்தவன் பிள்ளையை நான் மறப்பன்னு சொன்னீங்களா? இதோ ஒவ்வொரு குடும்பம் கையில் உயர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ உமக்கு முன்பாக உயர்த்திருக்காங்க. அதை செய்து முடிக்க கிருபை தாங்க, பலன் தாங்க, உணர்வை தாங்க. உமக்கு முன்பாக கைகளை பிரதிஷ்டையோடு ரத்தத்தை தெளிக்கணும். தேவ கடாட்சம் இறங்கட்டும். தொட்டு அவர்கள்
அந்த உணர்வை கொடுக்க போறதுக்காக நன்றி. புதிய வருஷத்துக்கு அவர்கள் பொருத்தனை செய்ததை தீர்மானம் எடுத்து நிறைவேற்ற கிருபை தாங்க. இதுவரை உன் வாழ்க்கையில் இந்த தடைகள் விலகுகிறது. கீழ்ப்படிந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தீர்மானம் எடுங்க. நிச்சயமா நான் உள்ளத்துல என்னோட ஆண்டு பேசிட்டு சில ஊழிய செய்யற பிள்ளைங்க கூட பைபிள் வாசிக்காமலே ஊழிய செஞ்சுருக்கோம். ஒருவர் கூட இந்த பைபிள் வாசிக்கல. ஆனா ஊழியம் செய்ய துணிகிறோம். முழுசா என்ன செய்யணுங்க? புத்தகத்தை வாசிக்கணும். ரெண்டாவது, மண்வெட்டிகள் பட்டயம் அறிவார்கள் கர்த்தருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு அநேக ஆண்டுகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வெளிப்பாடு பாஸ் சொல்லி கொடுத்தார். புற காவல் நிலையம். ஆமென். இது ஒரு காவல் நிலையம். எல்லா குற்றங்களையும் ஒடுக்கிறது. ரைட். அந்த பட்டயங்கள் அறிவாளர்களாக மாறுவதற்கு எத்தனை பேர் கரங்களை உயர்த்த போறீங்க? நான் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்ய போறேன். பாஸ்டர் தான் ஊழியர்கள் தான் செய்யறது கிடையாது. என் மூலமாக சில ஆத்துமாக்களை திருச்சபைக்குள்ள கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் தான் எல்லாமே. கைகளை மட்டும் நீங்க உயர்த்துங்க. உங்களை கொண்டு கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு குடும்பத்தாரை, நண்பர்களை, உன்னை சுற்றி இருக்கிற மக்களை கர்த்தர் முன் வழியாக ஆண்டவர் கொண்டு வருவார். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை கரங்களை உயர்த்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அன்பு போதகர் மூலமா அற்புதமான ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். ஆண்டவரே, பலவானை முந்தி கட்டாவிட்டால் நாங்கள் பட்டணத்தை பிடிக்க முடியாது. தந்த அந்த வெளிப்பாடுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தின பிள்ளைகள் 2020 ஆத்துமாக்களை கொண்டு வருவதை ஈரவர்களை மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். மூணாவது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 விஷயத்தை சொன்னார். இன்னொன்று ஜபம். என் நாமத்தில் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியுங்க? மாற்ற முடியும், தடுக்க முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும். ஜபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. தென்கொரியாவில் அதிகாலை ஜபத்துக்கு தான் முழு காங்கிரிகேஷன் வருங்க. மற்ற ஜபங்களை விட காலையில் 5 மணி ஜபத்துக்கு அந்த சபையில் இருக்கிற எல்லா மக்களும் அங்க வந்துட்டு தான் ஆபீஸ்க்கு போவாங்க. அப்ப அந்த பழக்கம் நாம ஏற்படுத்துறோம். ஜப வாழ்க்கையில என்ன நான் அர்ப்பணிக்க போறேன்னு சொல்ற பிள்ளைங்க, அதிகமா நான் ஜெபிக்க போறேன். விசேஷமா அந்த காலத்திலேயே நான் கட்டி ஜெபித்து தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க போறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, நான் அதை செய்ய போறேன். 2021 அந்த தீர்மானம் எடுக்க சொல்ற பிள்ளைங்க கூட கையில உயர்த்துங்க. ஆமே. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். கைகளை உயர்த்தின நிலைமையில நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெரு தெருவா என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. ஒரு பாரத்தோடு கரங்களை உயர்த்தி தேவா கதறுகிறேன் என் தேசத்துக்காய் மனம் இறங்கும் எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் எங்கள்
கர்த்தரே அதை செய்வார். முகாந்திரம் இல்லாமல் தேவன் இந்த தேவ ஊழியக்காரர் பற்றி பேசவில்லை. Yes, yes, yes. தேவன் அறியாத இந்த குடும்பத்தில் நாத்திகராயிருந்தவரை தேவன் பிரித்தெடுத்து எவ்வளவு வைராக்கியம் பாருங்க, எவ்வளவு வைராக்கியம். எத்தனை பேருக்கு இந்த காரியங்களை கேட்கும்போது வைராக்கியம் உண்டாக்குது. நிச்சயம் கர்த்தர் அந்த காரியங்களை சுதந்திரிக்க உங்களை என்னை பயன்படுத்த போகிறார். உங்களை என்னை பயன்படுத்த போகிறார். Thank you, Lord. நம்மளுக்கு சில அறிவிப்புகள் நான் ஜபநிலையில் இருப்போம். நாளைக்கு இரவு 10:30 மணிக்கு நமக்கு புதிய பழைய விட ஆராதனை இருக்கும். தவறாமல் பங்குபெறுங்கள், மற்றவர்களை அழைத்து வாருங்கள். வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள் சற்று முன்பாக வந்து மாலை நேரத்தில் இங்க வந்து சில ஆயத்தங்கள் செய்ய வேண்டும். நமக்கு அன்னைக்கு இரவு நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கிறது. அந்த திருமதிக்கு ஆராதனைக்கு நிறைய ஆயத்தங்கள் வெளியெல்லாம் செய்யணும். ஆகவே சகோதரர்கள் சகோதரிமார்கள் நீங்கள் முன்பாக வந்து ஒத்துழைப்பு தரும்படி இயேசுநாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளை கடந்த நாட்களில் உபவாச நாட்கள் 3 தினங்களும் உபவாசித்து ஒத்துழைத்த அத்தனை பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். நமக்கு அற்புதமாக கிராம சபையிலிருந்து நல்லூர் பட்டிக்காட்டிலிருந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஸ்தல சபையிலிருந்து அந்த குடும்பமாக அந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். சிறு குழந்தைகள் முதற்கொண்டு உபவாசம் இருந்தீங்க. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இறுதியாக அற்புதமான காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பைபிளை வாசிக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. மண்வெட்டியெல்லாம் பட்டயமா மாறணும். அறிவாளிகள் எல்லாம் ஈட்டிகளா மாறணும். மண்வெட்டியாவே இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு பயன்படுகிற மக்களாய் நாம் மாற வேண்டும். அதற்கு ஊழியர்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். போதகர்கள் ஊழியர்கள் அல்ல, நான் ஊழியை செய்து ஆத்மாக்களை கொண்டு வர என்ற பாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். பொல்லாத கிரியைகள் அதற்கு தடையாய் இருக்கிறது. அதை ஜபத்திலெல்லாம் வீழ்த்த முடியும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். ஆகவே ஊழியம், ஜபம், வேத வாசிப்பு எத்தனை அவசியம், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்பதை பாசுபலமாக பேசியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த தீர்மானங்களோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பங்களை அநேக ஆயிரங்களுக்கு சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்தும். கர்த்தரோடு இந்த 3 தினங்களை இடைப்பட சோதர சொல்லாமா ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் நிர்ணயிக்கவும் வழி நடத்துதலும் சமாதானம் மீண்டும் மீண்டும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக தேவார்த்தை போது கூட தேவதாசனோடு கூட அவருடைய ஊழியர்களோடு கூட இன்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.